Hello everyone, welcome to STEAMAX channel. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா exercise 1.3 ல first sum. Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Let A denote the set of students and B denote the set of sections. Define a relation from A to B as X related to Y if the student X belongs to the section Y. Is this relation a function? What can you say about the inverse relation? Explain your answer. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. அவங்க 4 செக்ஷன்ஸில் இருக்கிறாங்க. ஏ அப்படின்றது வந்து ஏன்ற செட்டு வந்து செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. பின்ற செட்டு வந்து செட் ஆஃப் செக்ஷன்ஸ், அதாவது செட் ஏக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும், செட் பிக்குள்ளே செக்ஷன்ஸை எடுத்துக்கணும். டிஃபைன் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஒரு ரிலேஷன் ஏ டு பி என்ன ரிலேஷனில் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னா இஃப் த ஸ்டூடெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஒய். எக்ஸும் ஒய்யும் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் செக்ஷனும் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா த ஸ்டூடெண்ட் வந்து அந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செக்ஷனுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். இஸ் திஸ் ரிலேஷன், இந்த ரிலேஷன் ஏ டு பின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஃபங்க்ஷன் கண்டிஷனை வச்சு செக் பண்ணிக்கணும். வாட் கேன் யூ சே அபவுட் த இன்வர்ஸ் ரிலேஷன்? ஸோ இப்போ இந்த ஏ டு பின்றதுக்கு இன்வர்ஸ் ரிலேஷன் பி டு ஏ வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ இதோட ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 120 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எஸ்ஸுனா ஸ்டூடெண்ட்டு, ஸோ S1 S2 அப் டு S20 120 ஸ்டூடெண்ட்ஸு இந்த செட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ இதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோனா 120. என் ஆஃப் ஏ வந்து 120. பின்ற செட்டுக்குள்ளே வந்து 4 செக்ஷன்ஸு, ஸோ ஏபிசிடி. இதுவும் அவங்க கொடுத்துருக்கிறது படி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஏபிசிடி. ஸோ என் ஆஃப் பி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதில் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்காங்க. இப்போ இதில் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படி எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னா எ ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஒய். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கணும், அதுதான் வந்து ரிலேஷன். இப்போ இதை வந்து மேப்பிங் பண்ணலாம். ஆரோ டயக்ராம் போட்டு மேப்பிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செட் ஏ செட் பி எடுத்துக்கிறேன். நம்ம செட் ஏக்குள்ளே என்ன இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். S1 S2 S20 வரைக்கும் இருக்காங்க. இப்போ செக்ஷன் இது வந்து பின்ற செட்டுக்குள்ளே செக்ஷன்ஸ் ஏபிசிடின்னு எடுத்திருக்கேன். இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 ஸ்டூடெண்ட்ஸ் 4 செக்ஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஒரு செக்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏல இருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டூடெண்ட் வந்து பியில் இருக்காங்க. மூணாவது ஸ்டூடெண்ட் சி, 120th ஸ்டூடெண்ட்டும் பி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செக்ஷனில் இருக்கலாம், ஓகேவா? ஆனால் என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு செக்ஷன் அப்படின்றது வருது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு செக்ஷன். இது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏ மேப்டு டு ஒன் செக்ஷன் இன் பி. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இட்ஸ் ஒன் செக்ஷன் இன் பி. ஸோ ஒன் ஸ்டூடெண்ட் மேப்டு வித் ஒன்லி ஒன் செக்ஷன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு செக்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டோட மேப் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் ஃபங்க்ஷனுடைய கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதோட மேப் இருக்காங்க, ஒரே ஒரு செக்ஷனோட தான் மேப் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டோட தான் மேப் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இன்வர்ஸ் ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி டு ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த செட்டை வந்து நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. ஸோ பின்ற செட்டுக்குள்ளே செக்ஷன்ஸ் எழுதியிருக்கோம், ஏன்ற செட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே இந்த செட்டை வந்து மாற்றி எழுதியிருக்கோம் பி டு ஏன்னு. இப்போ எப்படி ஒரு செக்ஷனுக்குள்ளே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஏன்ற செக்ஷனில் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒரு செக்ஷனில் வந்து நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேப் ஆகிருக்கும். ஒரே செக்ஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேப் ஆகிருக்கும். ஸோ ஏன்ற செக்ஷனில் S1ம் படிக்கிறாரு, S2ம் படிக்கிறாரு. ஸோ இவர் வந்து இங்கே படிக்கிறாரு. ஸோ இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஒன்லி ஒன் எலிமெண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும்.
ஸோ டிஃப்ரெண்ட் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி செக்ஷன் இன் பி வில் பி மேப்டு டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு செக்ஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மேப் ஆயிருக்கு. அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஒன் செக்ஷன் இஸ் நாட் மேப்டு வித் ஒன் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டோட மேப் ஆயிருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். ஸோ நிறைய எலிமெண்ட்ஸோட மேப் ஆயிருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் இல்லை. இதுதான் இதோட ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.